வணக்கம். விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள், தனாதிபதி மறைவு, தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி மறைவு 8ஆம் இடத்தில். அதாவது அக்னி நட்சத்திரம் போல் எப்படி எரிச்சலாக இருக்கோ அதுபோல் வாழ்க்கை சிலருக்கு எரிச்சலாக இருக்கும். சுயஜாதகம் வலிமை பெற்றவர்கள் எத்தகைய கஷ்டங்கள் வந்தாலும் அதை ஈஸியாக கடந்து விடுவார்கள். ஜாதகம் வலிமை இல்லாதவர்கள் தான் பாதிக்கப்பட்டு அந்த சிக்கலில் சிக்கிக்கொண்டு கடன், நிம்மதி இல்லாமை, நோய், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள், இவைகளெல்லாம் ஏற்படும். விசாகம், அனுசம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட விருச்சிக ராசிக்கு கேம் சேஞ்சர் பண்ணணும். அதாவது ஆட்டத்தை மாற்றி ஆடணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையே ஆட்டத்தை மாற்றி கொடுக்கும், கேமை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவர் 10 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார், திடீர்னு பார்த்தா வீடு பங்களா எல்லாமே மாறிட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். அதே போல் நிறையா வசதியாக இருந்தார்ப்பா அவர் ஒருத்தர், நல்ல செழிப்பாக இருந்தார், இன்றைக்கி பார்த்தா அவர் ட்ரெஸ்ஸே மாறி போச்சு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதெல்லாம் இயற்கை கேமை சேஞ்ச் பண்ணோம், வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணோம். இப்போது நீங்கள் உங்கள் ஆட்டத்தை மாற்றி ஆடக்கூடிய வாய்ப்புகள் மிக நெருக்கமான நிலையில் உள்ளது. கிரக அமைப்புகள், குரு இன்னும் இந்த மாதம் குரு பயிற்சி 26ஆம் தேதி, ஜூன் மாதம் 2ஆம் தேதி இன்னொரு பஞ்சாங்கப்படி குரு பயிற்சி. இந்த மாதத்தையே எடுத்துக்கொள்வோம். குரு உங்களுக்கு இத்தனை, அதாவது தண்ட செலவு, வீண் விரயம், பணம் எதில் போட்டாலும் நஷ்டம், வேலை செய்கிற இடத்துல டார்ச்சர், வீட்டில் மனைவி கிட்ட டார்ச்சர், கணவன்கிட்ட டார்ச்சர், பிள்ளைகள் மூலம் நிம்மதி இல்லை, குழந்தை பிறக்கலை, ஆம்பளை குழந்தை பிறக்கலை, பெண் குழந்தை பிறக்கலை, திருமணமே லேட் ஆகுது, வாழ்க்கையில் ரொம்ப விரக்தி அடைஞ்சிருக்கேன், எந்த தொழில் செய்தாலும் நஷ்டம், ஒரு ஆட்டோ வாங்கினேன், ஆட்டோ டியூவில் வாங்கினேன், அது சரியாக பணம் கட்ட முடியாமல் நிறையா வீட்டில் மருத்துவ செலவு, அந்த செலவு வரும்போது டியூ கட்ட முடியும், ஆட்டோ தீன்னு போயிட்டாங்க. இப்படி அவரவர்கள் நிலைக்கு ஏற்றாற்போல் என்னென்ன வசதியான நிலையில் இருக்கீங்களோ, வசதி குறைவான நிலையில் இருக்கிறீர்களோ அதற்கேற்றாற்போல் வாழ்க்கை மாற்றி கெட்டது நடந்து கொண்டிருக்கும். அவையெல்லாம் இனி மாறப்போகிறது. அதாவது ராசிக்கு அதிபதியோடு சனி பகவான் இணைவு, அடுத்து சுகஸ்தானத்தில் ராகு என்ற பாம்பு அமர்ந்து உள்ளது. ராகு என்ற பாம்பு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனாதிபதி மறைஞ்சு ராகுவை பார்ப்பதால் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட யோகம். ஒரு பக்கம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்களோ, ஒரு சிலர்களுக்கு அவர்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னத்தின் அடிப்படையில் நல்ல தசைகள் நடந்து கொண்டு, நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டு, அந்த நடக்கும் தசைகளை சுபகிரகங்கள் பார்வை பெற்றோ அல்லது சுபகிரகங்கள் இணைவு பெற்றோ நடந்தால் யோகங்கள் உண்டாகும். இப்போ பார்த்தீங்கன்னா ராகு 4ஆம் இடத்தில், ஒரு சிலர்களுக்கு பாம்பு போல வாழ்க்கையில் எல்லாரும் சுற்றி கொத்தினே இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், அப்படியே மெல்ட் ஆகிடுவாங்க, பாசத்தில் ரொம்ப மெல்ட் ஆகிடுவாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு நான் அறிந்தவரை மேசராசிக்கு மிதுனராசிக்கு பெரும்பாலும் திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்கள் இருக்கும். ஒரு 60% பேர்களுக்கு ஜாதக பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்தால் இது போன்ற நிலைகள் உண்டாகும். இப்பொழுது சுக்கிரன் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். வெற்றி மேல் வெற்றி உண்டாகும், சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும், பண வரவு உண்டாகும், பழைய கடன்கள் வசூலாகும், திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும், மறுமணத்திற்காக வாய்ப்பு உண்டாகும், வீட்டில் உள்ள தரித்திரம் வெளியே போகும் நேரம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ராசியை சுக்கிர பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார், ஆட்சி பலம் பெற்று. குரு உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தில் குரு பார்ப்பதால் நிறைய நன்மை. விருச்சிக ராசி நேயர்கள் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் நவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வழிபடுவது, லாபஸ்தானாதிபதியான மகாவிஷ்ணு பெருமாளையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் வழிபட்டால் லாபங்கள் நிறைய வரும். விருச்சிக ராசிக்காரர்கள் மரகத பச்சை அணியலாமா என்றால், உங்கள் ராசியில் புதன் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருந்தால் அணியலாம். லாபஸ்தானத்தில் அமர்ந்தாலோ
அல்லது தனஸ்தானத்திலோ அல்லது 7ஆம் இடத்தில் குரு புதன் அமைந்திருந்தாலோ நீங்கள் மரகத பச்சை அணிஞ்சிங்கன்னா லாபம் நிறைய வரும். எப்பவுமே லாபஸ்தானத்துக்கு ஒரு வலிமை உண்டு. லாபஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் வருகிறதோ அது பகை கிரகங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை செய்யும். அப்போ புதன் பகவான் இப்போது பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியனோடு இணைந்து உள்ளார். அதாவது 10ஆம் அதிபதியான சூரியன் உச்சம் பெற்று உள்ளார். அரசாங்கத்தின் மூலமாக சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அடுத்து முருகப்பெருமானை வழிபடுவது யோகம். உங்களுக்கு உங்கள் ராசிக்கு செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு சொந்த வீட்டுக்காரர். அந்த வீட்டுக்கு அதிபதி முருகப்பெருமான். முருகனை வழிபட்டால் எந்த வகையான கஷ்டங்களும் நீங்கும். விருச்சிக ராசிக்கு குரு பெயர்ச்சி ஜூன் 2 உங்களுடைய ஆட்டத்தை மாற்றி அமைக்க போகுது. அந்த ஆட்டம் எதிர்காலத்திற்கு தேவையான அத்துணை பாதுகாப்புகளையும் அந்த ஆட்டத்தின் மூலம் சரி செய்து கொள்ளுங்கள். ஆட்டம்னா உடனே அகலக்கால் வைக்காதீங்க, அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க. வாய்ப்பு தேடுங்க, வாய்ப்பை உருவாக்குங்க, நல்ல மாற்றம் வரும். இது ஒரு அனுபவம் மட்டுமே. ஜோதிடம் என்பது அனுபவத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா ஜோசியன்றது பார்த்து ஜோசியம் மூலியமாகவே எல்லாமே நடந்துடுறது கிடையாது. திறமை, உழைப்பு, முயற்சி, மாற்றி யோசிக்கிறது, மாற்றி ஆட்டம் ஆடுறது, இது தொடருங்க. விருச்சிக ராசினியர்கள் அதிகமாக நம்பி ஏமாறாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க வாழ்க்கையில். உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நன்மை அடைய வேண்டும் என்றால் குரு பகவானையும் சுக்கிர பகவானையும் வழிபடுங்கள், நன்மை உண்டாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றிகள். வணக்கம்.